ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜோஸ் பிளாக் சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான அதே சமயத்தில் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கக்கூடிய ஷாப்பிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஷாப்பிங்க்கு எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் எப்பயுமே நாங்கள் ரெகுலராக வர இடம் பெங்களூரில் இருக்க மந்த்ரி மால் தான். மந்த்ரி மாலில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஜுடியோ வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க. சரி, ஓகே, ஜுடியோவில் வந்து குர்த்தீஸு, அதுக்கப்புறம் செப்பல் இதெல்லாம் கொஞ்சம் ரேட் வந்து ரீசனபிளாக கம்மியாக இருக்கும். சரி, அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு இருந்தோம். எங்களுக்கு வந்து ஜுடியோ எந்த ஃப்ளோரில் இருக்குதுன்னு தெரியாது. அதனால தான் ஃப்ரண்ட்லேயே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜுடியோக்குள்ளே வந்தாச்சு. இந்த ஜுடியோ பிரான்ச்சில் பார்த்தீங்கன்னா எல்லாம் கம்மி கலெக்ஷன் தான் இருந்தது. இதுக்கு முன்னாடி நான் வீட்டு பக்கத்தில் வேற ஒரு பிரான்ச் ஜுடியோக்கு போயிருக்கேன். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் இருந்தது. சரி, அதே மாதிரி தான் இங்கேயும் நிறைய கலெக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. அதுவுமே என் பொண்ணுக்கு வந்து டிசைன் பிடிக்கல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு செப்பல் எடுக்கிறதுக்கு தான் வந்தோம். இங்கே கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னா, ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது, அப்படி இல்லைன்னா ரொம்ப ஹை ஹீல்ஸாக இருக்குது. அவங்க வந்து கொஞ்சம் மீடியம் ஹீல்ஸில் அவங்க எதிர்பார்க்குறாங்க. அந்த மாதிரி செப்பல் இல்லை. அதுவும் இல்லாமல் இருக்கிற டிசைனும் அவங்களுக்கு பிடிக்கல. அதனால் வேண்டாம், நான் வேறு கடையில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் வந்து எங்களுக்கு ஏதாவது தேருமா அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். பர்ஃப்யூம்லாம் பார்த்தீங்கன்னா 99 ருபீஸ்க்கு உமன்ஸ்க்கு மென்ஸ்க்கு எல்லாமே வச்சுருந்தாங்க. நிறைய ஃப்ளேவர் இருந்தது. அது இல்லாமல் ஜுடியோ போனால் சொல்லவே தேவையில்ல. நெயில் பாலிஷ் வந்து ஏகப்பட்ட கலர்ஸ் வச்சுருப்பாங்க. அதில் வந்து நம்மளுக்கு ட்ரையல் பீஸும் இருக்கும். நம்ம வேணுங்கிற கலரை நம்ம வச்சு பார்த்து நம்ம செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த நெயில் பாலிஷ் எல்லாமே 79 ருபீஸ் தான். இன்றைக்கி என்ன பர்ச்சேஸ் பிளான் அப்படின்னா, எனக்கும் பையனுக்கும் ட்ரெஸ் வாங்க வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் பொண்ணுக்கு வந்து செப்பல் வாங்கணும். இப்போ நாங்கள் வந்து ஒரு மதியம் 3 மணி போல் மால்குள்ளே வந்தோம். 4 o'clockலாம் பொண்ணு வந்து டியூஷன் கிளம்பிடுவாங்க. 1 ஹவருக்குள்ளே அவங்களுக்கு செப்பல் வாங்கி கொடுத்துட்டு அவங்க டியூஷன் கிளம்பின வாட்டி அதுக்கப்புறமே நானும் பையனும் ட்ரெஸ் வந்து பொறுமையாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்த்துட்டு இருந்தோம். செப்பல்லாம் பார்த்தோம், ஒன்றும் பிடிக்கல. அதுக்கப்புறம் பொண்ணு வந்து வேறு ஏதாவது நான் ட்ரெஸ்ஸு ஏதாவது காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் அதெல்லாம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் அவங்க இப்போ தான் ஜுடியோவுக்கு வராங்க. அதனால் சரி பார்க்கட்டும், டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருந்தோம். இங்கே ஜுடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த கேட்ச் கிளிப்ஸ்லாம் நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க. நிறைய டிசைனில் இருந்தது. இப்போ வந்து நியூவாக ட்ரெண்டில் என்னென்ன டிசைன் இருக்கோ அது எல்லாமே இருந்தது. இப்போ நியூவாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை கேட்ச் கிளிப் தான் ரொம்ப ட்ரெண்டில் இருக்குது. ரொம்ப பார்க்கவே அழகாக இருந்தது. மூணுமே பார்த்தீங்கன்னா அப்படியே மைல்டான கலரு. நான் எதுவும் வாங்கலை, சும்மா பார்த்துட்டு இருந்தேன். குவாலிட்டியுமே ரொம்ப நல்லா இருந்தது. இதோட ரேட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி ரேட்டு தான். அப்படியே செட்டாக 3 இருக்குது. கேட்ச் கிளிப்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய சைஸுமே வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. எங்கிட்ட நிறைய இருக்குது. அப்புறம் தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெஸ்ட் சைடுக்கு தான் வந்துட்டோம். சரி, வெஸ்ட் சைடில் வந்து செப்பல் பார்க்கலாம் இங்கே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். இங்கே வெஸ்ட் சைடு வந்ததுக்கப்புறம் இந்த ஷோரூமில் பார்த்தீங்கன்னா ஆளே யாரும் இல்லை. நாங்கள் மட்டும்தான் உள்ளே இருக்கோம். பெங்களூரை சுற்றி நிறைய புதுசாக மால் ஓப்பன் ஆகிறதுனால இந்த மந்த்ரி மாலுக்கு வர கூட்டமே குறைஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணும். ஆனால் வெஸ்ட் சைடில் வந்து இந்த ஸ்லிப்பர்ஸ்லாம் சொல்லவே தேவையில்ல. ரொம்ப அழகழகாக இருந்தது. எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. நானே எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ரேட்டு வந்து 1500, 2000, 3000 அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்தது. ஆனால் வந்து என் பொண்ணுக்கு வந்து இங்கே இருக்கிற டிசைன்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்தது. ஏன்னா வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா ட்ரெண்டியாக இருந்தது. நாங்களும் 1000 ரேஞ்சுக்குள்ளே ஏதாவது செப்பல் கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருந்தோம். சான்ஸே இல்லை. இங்கே மினிமம் ரேட்டே பார்த்தீங்கன்னா 1500லேருந்து தான் இருந்தது. என் பொண்ணு செலக்ட் பண்ணியிருக்க டிசைனோ 2000 மேலே இருந்தது. இதெல்லாம் நம்ம பட்ஜெட்டுக்கு ஒத்து வராது, கிளம்பலான்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த செப்பல் வந்து என் கண்ணில் பட்டுச்சு. பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அப்படியே ப்ளவுஸில் சாரியில் டிசைன் பண்ண மாதிரியே எம்ப்ராய்டிங் டிசைன் செப்பலில் பண்ணி வச்சுருக்காங்க. செம்ம சூப்பராக இருந்தது. இதெல்லாம் சாரிக்கு வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் ரேட்லாம் வந்து ரொம்ப அதிகம்தான். ஆனால் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு தடவை இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி ஒரு வருஷத்துக்கு போடலாம், அந்த மாதிரி தான் இருந்தது. என் பொண்ணு வந்து செப்பல் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வெஸ்ட் சைடில். ஆனால் ரேட் வந்து அதிகம் அப்படின்னு சொன்னதுனால சரி நம்ம வேறு கடையில் பார்க்கலாம், இவ்வளோ ரேட்டுக்கெலாம் நம்ம செப்பல் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம்.
என் பொண்ணுக்கு வெஸ்ட் சைடை விட்டு வரதுக்கு மனசே இல்லை. ஏன்னா வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் வந்து இங்கே தான் இருந்துச்சு. எவ்வளவோ என்னையும் அவங்க அப்பாவையும் கன்வின்ஸ் பண்ண பார்த்தாங்க. நாங்கள் வந்து செப்பலுக்கு இவ்வளோ காசா, ட்ரெஸ்ஸே நம்ம இவ்வளோ காசு போட்டு எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு பர்கர் வாங்கி கொடுத்து டைம் ஆகிடுச்சு டியூஷன் கிளம்புன்னு சொல்லி பஸ் ஏற்றி அனுப்பிட்டோம். அவங்க அப்பா தான் பஸ் வச்சு விட போனாங்க. சரி அது வரலும் நானும் பையனும் சும்மா தான் இருந்தோம். இங்கே கேம்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தான் வந்துட்டு இருந்தோம். எங்களுக்கு வந்து லூலு மாலில் தான் கார்டு இருக்குது, இங்கே மந்திரி மாலில் கார்டு இல்லை. அதனால் இங்கே புதுசாக ஏதாவது கேம்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். இங்கே ஒன்றும் அவ்வளோவா கேம்ஸு நல்லா இல்லை. இதை விட லூலு மாலில் சூப்பராக இருக்கும். நல்லா வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். என் பையனுக்கு இந்த கேம்ஸ் ஏரியா விட்டு வரதுக்கு மனசே இல்லை. இங்கேயும் கேம் விளாட்றதுக்கு கார்டு இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லிகிட்டே இருந்தான். இதை விட லூலு மாலில் தான்ப்பா நல்லாயிருக்கு, இங்கெல்லாம் சின்ன பிள்ளைங்க விளாட்ற மாதிரி தான் கேம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவனை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்தோம். ஈவினிங் போல் கொஞ்சம் பசி எடுத்துருச்சு. அப்படியே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பர்ச்சேஸை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பீஸா ஹட்டுக்கு தான் வந்திருந்தோம். பீஸா ஹட்டில் பார்த்தீங்கன்னா பீஸா ஆர்டர் பண்ணி 1/2 மணி நேரம் ஆச்சு, இன்னும் வரவே இல்லை. சரி அவங்க அப்பா வந்து பையனை வந்து ஃபோட்டோ பிடிச்சிட்டு இருந்தாங்க. அவனும் அப்படியே வித்தியாசமாக ஸ்டில் கொடுத்துட்டு இருந்தான். நான் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். எனக்கும் கொஞ்சம் முகத்தை காட்டுப்பா அப்படின்னு. இல்லை அப்பாவுக்கு தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அங்கே ஸ்டில் கொடுத்துட்டு இருந்தான். சரி ஓகே அப்படின்னு சொல்லி நானும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இங்கே பீஸா ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதுக்குள்ளே நம்ம பர்ச்சேஸே முடிச்சுட்டு வந்துடலாம் மாட்டேங்குது, அவ்வளோ நேரம் ஆணுச்சு. இதுக்கு முன்னாடிலாம் நாங்கள் பீஸா ஹட்டுக்கு வரும்போது உட்காரதுக்கு இடம் கூட கிடைக்காது, அந்த அளவுக்கு ரஷ்ஷாக இருக்கும். ஆனால் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக காலியாக இருக்குது. அவன் போஸ்ட் கொடுத்து முடிச்சவட்டி அவங்க அப்பா ஃபோனில் அவன் கொடுத்த ஸ்டில்லெல்லாம் பார்த்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் பீஸாவும் வந்துச்சு. நாங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ண கிளம்பிட்டோம். இருந்த பசியில் அதெல்லாம் வீடியோ எடுக்க டைமே இல்லை. அதுக்கப்புறம் பேண்ட்லூன்ஸ் தான் வந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஆஃப் ஹேண்டில் செக்குடு வெரைட்டி ஷர்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது. அவங்க அப்பாவுக்கு இந்த மாதிரி ஷர்ட் தான் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி தான் பையனுக்கும் எடுத்து கொடுக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் அவனுக்கு பார்த்தீங்கன்னா நருட்டோ டிஷர்ட் தான் வேணும்னு சொல்லி அதை தான் பார்த்துட்டு இருந்தான். சரி ஓகே, அவனுக்கு வந்து ஒரு ஷர்ட்டும் ஒரு நருட்டோ டிஷர்ட்டும் இந்த தடவை வாங்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அங்கே பேண்ட்லூன்ஸில் ரேட் அதிகமாக இருந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் நான் ஜுடியோ வந்துட்டேன். இப்போ வந்து எனக்கு குர்த்திஸ் தான் பார்த்துட்ருக்கேன். ஜுடியோவில் பார்த்தீங்கன்னா குர்த்திஸ்லாம் ரொம்ப நல்ல ரீசனபிள் ரேட்டாக இருந்தது. இந்த குர்த்திஸ்லாம் பாருங்கள், நல்லா டெய்லி வியர்க்கெலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். கலர்ஸுமே சூப்பராக இருக்குது. 399 தான் ரேட்டு. டிசைனுமே ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ப்ளூ கலர் குர்த்தி ஒன்று நான் செலக்ட் பண்ணேன். போட்டு பார்க்கலாம் ட்ரையல் ரூமுக்கு போனால் ஏகப்பட்ட கூட்டம் நிற்கிறாங்க. இதில் லைனில் நின்று நம்ம போட்டு பார்த்து செலக்ட் பண்ணி வாங்குறதுக்குள்ளே ரொம்ப டைம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வேறு ஏதாவது கலெக்ஷன் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தேன். எனக்கு வந்து சிம்பிளாக இருக்க வேணாம், அதே சமயத்தில் ரொம்ப கிராண்டாகவும் வேணாம், கொஞ்சம் மீடியமான ரேஞ்சில் தான் பார்த்துட்டு இருந்தேன். எல்லாமே நல்லா இருந்தது. ஆனால் வந்து ட்ரையல் ரூம் ஃப்ரீயாக இல்லையே, இங்கே நின்று எப்போ போட்டு பார்க்குறது அப்படின்னு சொல்லி அங்கே இருந்த கலெக்ஷன்லாம் அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நைட் செட்லாம் வச்சுருக்காங்க. அப்படியே பேண்ட்டு டிஷர்ட்டோட கலர்ஸும் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. ரேட்டும் ஓகே தான். இந்த ரேட்டுக்கு இது ஒர்த்துன்னு தான் சொல்லலாம். நீங்கள் வந்து கம்மி ரேஞ்சில் வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான குர்த்திஸ்லாம் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஜுடியோ வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரேட் வந்து ரொம்ப நல்லா ரீசனபிளாக இருக்குது. குவாலிட்டியும் ஓகே, ட்ரெஸ்ஸோட குவாலிட்டியும் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குர்த்தியை எடுத்துகிட்டு வந்தேன். இதில் வந்து கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு எடுத்துகிட்டு வந்தேன். இதில் ஒயிட் கலரில் இருக்கிற டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த மாவு பிரிண்ட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. கையில் வந்து லைட்டாக சொரன்னாலே அந்த மாவு வருது. கண்டிப்பாக இது வாஷ் பண்ணால் அதெல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை எடுக்கலை. அதுக்கப்புறம் மேக்ஸ்க்கு வந்திருக்கோம். மேக்ஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு எப்பயுமே ட்ரெஸ் கலெக்ஷன் பிடிக்காது. ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக ட்ரெஸ் கலெக்ஷன் வச்சுருந்தாங்க. நல்ல இந்த ஃபெஸ்டிவல் லுக்கில் சூப்பராக இருந்தது இந்த குர்த்திஸ்லாம். அப்படியே செட்டாக அப்படியே பேண்ட்டு ஷாலு எல்லாமே சூப்பராக இருந்தது. ஆனால் இவ்வளோ கிராண்டாக எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற கலெக்ஷன் மட்டும் அப்படியே வீடியோ பண்ணிகிட்டு இருந்தேன். மேக்ஸில் பார்த்தீங்கன்னா பையனுக்கு வந்து ஒரு ஒயிட் கலரில் ஷர்ட் மட்டும் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். எனக்கு குர்த்தி பார்த்தீங்கன்னா ஈஸி பைன்னு ஒரு ஷாப் இருக்குது. அது வந்து சேலத்தில் கூட அதோட பிரான்ச் இருக்குது. இங்கே மந்திரி மாலில் இருந்தது. அங்கேயே வந்து 2 குர்த்தி வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். எனக்கு வீடியோ பண்ணி ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. அதனால் வந்து நான் வந்து குர்த்தி பர்ச்சேஸ் பண்ண வீடியோ எடுக்கலை. அதுக்கப்புறம் பையன் வந்து நருட்டோ டிஷர்ட் கேட்டான். அதனால் ட்ரெண்ட்ஸுக்கு வந்தோம். ட்ரெண்ட்ஸில் வந்து இது ஒரே ஒரு கலர் மட்டும் தான் இருந்தது. அதுவும் வந்து அவனுக்கு அந்த கலரும் பிடிக்கல, ஃபிட்டிங்கும் ஒன்றும் அவனுக்கு சரிப்படலை. அதனால் அது வேண்டான்னு சொல்லி வச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஒரு 3 மணி போல் மால்குள்ளே என்ட்ரி ஆனோம். இப்போ 8 மணிக்கு தான் வெளியே போகிறோம். எல்லா பர்ச்சேஸும் முடிச்சுட்டு மால்குள்ளே வந்தாவே டைம் போகிறதே தெரிய மாட்டேங்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.